வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ரீசன்ட் டைம்ஸில் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிற வெஹிக்கல்ஸ்லன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அது இதுன்னு ஏகப்பட்ட சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஆமாங்க, பட் ஆனால் ஒரு சிம்பிளான அது இல்லாமல் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சேஃப்டி ஃபீச்சராக அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு வர ஒரு விஷயம் நம்ம பைக்ஸில் இருக்க அந்த ஒரு ஏபிஎஸ் பிரேக்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி. ஆமாங்க, ஏன்னா நம்ம வெஹிக்கிளில் தான் என்னதான் ஒரு பக்காவான டிஸ்க் பிரேக் செட்டப் இருந்தாலும் அந்த ஒரு டிஸ்க் பிரேக் செட்டப் ஒரு பேனிக் பிரேக்கிங் சமயத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஸ்டாப்பிங்கை கொடுக்காதுன்றது நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். சடனாக அடித்தா வீல் லாக் ஆகி ஸ்கிட் ஆகி கீழே விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லோ ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய ஏபிஎஸ் வெஹிக்கிள்ஸோடைய ஒரு டாப் 5 லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சின்ன அந்த கிரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இதை மாதிரி சூப்பர் மோடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமா வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட யூனிகார்ன் 160. ஆமாங்க, நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ரொம்ப ஒரு பழைய அது இல்லாமல் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு வெஹிக்கிள்மே கூட. இப்போ இந்த வெஹிக்கிள் மேபி கொஞ்சம் அந்த அளவுக்கு வெளியே வராத ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கலாம். பட் ஆனால் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபேமஸ்ன்றது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஒரு ஃபேமிலி மேன் நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினச்சாலே நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிளை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது நல்ல ஒரு ஃபேமஸ் ரேஞ்சில் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 162.71 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 5-ஸ்பீட் கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 12.73 பிஹெச்பி ஆஃப் பவர்ஸும் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 106 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 kmph வரைக்கும் தரும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பவரையும் கொடுக்குது. ரொம்ப சூப்பர் பவர்னு சொல்ல முடியாது, இந்த ஒரு 160 செக்மெண்ட்லேயே கொஞ்சம் கம்மியான பவர் தான். பட் இருந்தாலும் இன்ஜின் நல்லா ரிஃபைண்டாக செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு மைலேஜ் 50 kmph கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப அது வந்து ரிலீவ் இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. அது இல்லாமல் பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாக வருது, பின்னாடி வந்து ட்ரம் ஸ்டாண்டர்டாக வருது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. இட்ஸ் எனஃப் தான் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. வண்டியோட டோட்டல் வெயிட் 146 kg, சீட்டு 798 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,45,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1,46,000 சம்திங் கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R. ஆமாங்க, இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு டீசெண்டான ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸு, ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி யூனிக் டிசைனோட ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முன்ன சொன்ன மாதிரியே இது வந்து மற்ற யூஸ்வல் ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் லாங்குவேஜில் ஒரு மாதிரி புதுசாக நல்லா இருக்கும் ஓவரலாக பார்க்கும்போது. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 163.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 5-ஸ்பீட் கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 14.79 பிஹெச்பி ஆஃப் பவர்ஸும் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான பவர், நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளில். ஆமாங்க, டாப் ஸ்பீடு 107 km/h, மைலேஜ் 47 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் வருது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 139 kg, சீட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,40,000 கிட்ட தான் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமஹாவோட FZS FI. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு வெர்சைலான ஒரு வெஹிக்கிள். ஆமாம், உங்களுடைய ஃபேமிலி
பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைமில் வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பீரன்ஸோடையும் இருக்கும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு சீட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு சிங்கிள் பீஸ் செட்டப்பு, ஒரு டீசெண்டான கம்ஃபர்டபுள் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு, 2 பேர் நல்லா ஈஸியாகவே உட்காரலாம். லாங் டிரைவ் சீட்டிங் கம்ஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா சீட்டிங்கோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஓகே, பட் குஷனிங் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. அந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். வேணால் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் கூட பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. பட் ஓவராலாக பார்க்கும்போது வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ரைடிங் எக்கனாமிக்ஸ்ன்றது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. ஆமாங்க, ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 12.2 bhp அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. பவர் பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு 150cc செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான பவர் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளில். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு டாப் ஸ்பீடு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 47 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் மைலேஜில் இந்த ஒரு வெஹிக்கிள் ரியலி நல்லா சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ரியல் லைஃப்பில் நல்லா ஒரு ஸ்மூத்தரான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 50 kmpl கிட்ட நீங்கள் ஈஸியாக மைலேஜ் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் நல்லா இருக்குது, இன்ஜின் நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. ஓவரால் இன்ஜின் ஒரு நல்ல இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு இந்த இடத்துலையும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு கொடுக்குறாங்க, பின்னாடியும் டிஸ்க்கு கொடுக்குறாங்க. பிரேக்கிங் பைட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்கன்றப்ப பிரேக்கிங் மாதிரி விஷயத்துலையும் எனாஃபான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,40,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,48,000 முடியுது. V4 போடுங்கிறப்ப அது இன்னும் கொஞ்சம் அதிகம், பட் ஆனால் V3 இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS 125. இந்த வெஹிக்கிள் தான் ஏபிஎஸ்ஸே இல்லையேன்னு கேட்டிங்கன்னா இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக இந்த வெஹிக்கிள்லேயும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்டேட்ன்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கான வீடியோவும் நம்ம நேற்று போட்டிருந்தோம், அதை பார்த்துருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதோட டிசைன் வந்து ரியலி ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்கும். நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ். நிஜமாக டிசைன் விஷயத்தில் இந்த வெஹிக்கிளை வந்து எல்லாருமே லைக் பண்ணுவீங்க. அதை மாதிரி நல்ல ஒரு அப்பியரன்ஸோடய இருக்குது. அதுக்கடுத்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பவர் ஃபிகர் ஏன்னா பார்த்தோம்னா வச்சுங்களேன் 11.86 bhp அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. நல்ல ஒரு பவர். டாப் ஸ்பீடு 103 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் உங்களால் ஒரு 115 வரைக்கும் கூட ரீச் பண்ண முடியுது. பட் அதுக்கு நீங்கள் நல்லா புஷ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஃப்டியும் மைண்டில் வைக்கணுன்றது என்னுடைய ஒரு தாட்டாக இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிளில் நீங்கள் 100+ போங்கலாம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். என்னதான் இருந்தாலும் ஒரு 125cc ஒரு என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் தான் இந்த ஒரு வெஹிக்கிள். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாகவே ஓட்டிங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 50 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டீசெண்டான மைலேஜ் ஆஃபர் பண்ணுது. பிரேக்கிங் செட்டப்பு இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணதில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் வருது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆப்ஷனும் இருக்குது, சிபிஎஸ் ஆப்ஷனும் இருக்குது. பட் நம்ம இந்த லிஸ்டிங்கில் இந்த வெஹிக்கிளை எடுத்ததுக்கான ரீசன் பார்த்தோம்னா இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே ஏபிஎஸோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளில் இது ஒன்று. ஆமாங்க சரி ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,28,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,38,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுன்றது பார்த்தோம்னா வச்சிங்களேன் உங்களுக்கு அந்த ஒரு என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள்ஸ் தான் இருந்ததுனால இதில் வந்து ஏபிஎஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து யாரும் இன்க்ளூட் பண்ணல. அது இல்லாமல் ஏன் இன்க்ளூட் பண்ணன்னு பார்த்தோன்னா காஸ்ட் கட்டிங்காக. ஏன்னா கவர்மெண்ட்ஸ் நார்ம்ஸ் படி இந்த ஒரு 150cc செக்மெண்ட்டில் வர எல்லா வெஹிக்கிளையும் நீங்கள் அட்லீஸ்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாவது வைக்கணும். பட் ஆனால் 125cc வந்து ஏபிஎஸ் கொடுக்கணுன்றது மேனிட்டரி இல்லைன்றதுனால யாரும் ஏபிஎஸ் கொடுக்கல. அது எதுக்குப்பா, அது வேறு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும் அதை மாதிரின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ஃபஸ்ட் டைமாக இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே ஏபிஎஸ்ஸை இன்க்ளூட் பண்ண ஒரு வெஹிக்கிள் எதுன்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R தான். ஆமாங்க அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் ப்ரைஸிங்கும் நல்ல ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது. சரிங்க அதுக்கு அடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் பற்றி சொல்லணும்னா அது நீங்கள் பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். அப்படியே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது ஒரு 125ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பயங்கர யூனிக்கான ஒரு டிசைன் லாங்குவேஜில் இந்த ஒரு வெஹிக்கிளை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியலி நல்ல ஒரு அப்பியரன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. என்ஜினோடைய ஸ்பெக் வைஸ் பொறுத்த அளவுக்கு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு
ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.46 பிஹெச்பி ஆஃப் பவர்ஸும் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் 60 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு வெஹிக்கிளோடைய பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு நல்ல ரேஞ்சில் இருக்குது. அட் த சேம் டைமில் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய மைலேஜுன்றதும் ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் எடுத்து வந்திருக்காங்க. ஆமாங்க. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, அது இல்லாமல் இதில் வந்து சிங்கிள் சேலை பேஸ் கொடுத்தது தான் கொடுத்தாங்க, சும்மா ஏனோதானம்லாம் கொடுக்கல. அதுக்கேற்ற மாதிரி நல்ல பெரிய பிரேக்கிங் கொடுத்து டயர்ஸும் நல்லா சூப்பராக பெருசாக கொடுத்து ஓவரலாக அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் பிரேக்கிங் சேஃப்டியெல்லாம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிளில். ஆமாங்க, சிங்கிள் சேனல் பேஸுங்களா. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,21,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,28,000 முடியுதுன்றப்ப ரியலி ப்ரைஸிங் விஷயத்துலையும் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுக்கோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you later.